அப்படின்னு கேட்குறான். நீ என்ன பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணுறியான்னு சொல்லி தண்ணி ஊற்றிடுறா. ஏன் அந்த பையன் நம்ம பக்கத்து கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லவோ, நம்ம கிளாஸில் இருக்கவங்களே நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லப்போ ஏன்ப்பா இப்போ இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையனுமே எந்திரிச்சு கிளம்பிடுறான். இப்போ இங்கே நடந்தது நினச்சா பாவமாக இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். எனக்கு என்னமோ அப்படி தெரியல அப்படின்னு அவ சொல்கிறான். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவே நான் மறந்துட்டேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்போ அவள் கிளாப் தட்டுறா. நீ தனியாக இருப்பேன்னு நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லுவான். அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த ஹோட்டாருன்ற பொண்ணை தான் காட்டுறாங்க. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சீனை காட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு போயிட்டு அந்த பையன் கிட்ட இந்த மாதிரி இருந்தேன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் அந்த பையனும் பார்க்குறான். அடுத்த நாள் பார்த்தா அந்த பையன் வந்துட்டு என் கூட டேட்டிங் வரியான்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறான். இதெல்லாம் உண்மைதானு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே ஸ்கூலும் முடியுது. நம்ம ஹீரோ இவக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எனக்காகவா நீ வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லப்போ, ஆமா நான் உன்னை வெயிட் பண்ண வைக்க விரும்பல அதனால தான் அப்படின்னு சொல்றான். பின்னாடி இருக்கவங்களா அந்த பையன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க, இந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமா உனக்கு என்ன மாதிரி ஹேர் இருந்தா பிடிக்கும்னு கேட்கப்போ, எனக்கு ஷார்ட் ஹேர் இருந்தா பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்றான். எதனால என்னை பிக் பண்ணன்னு கேட்கப்போ, அது வேற ஒன்றும் கிடையாது, மற்ற பொண்ணுங்களாம் என்னை இக்னோர் பண்ணிடுவாங்க, நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு. பட் ஸ்டில் இன்னும் நீ தான் என்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்த நாள் கிளாஸ் வரைக்கும் கூட வந்துட்டு அப்புறம் போயிடுறான். ஏய் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எப்போ கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவன் தான் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். பட் ஆனால் எனக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னே தெரிலன்னு இவ சொல்கிறா. அடுத்த நாள் போர்டில் எதையோ பார்த்துட்டு இருக்கா. அப்போ இது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஆமா நீ எதனால உன் ஹேரை ஷார்ட்டாக வெட்டினு சொல்லவும், உனக்கு பிடிக்கும் நீ தானே சொன்ன அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 லவர்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக செட் ஆகுன்னு சொல்லவும், கண்டிப்பாக உனக்கு செட் ஆகும். ஏன் நம்ம கிறிஸ்மஸ் வரைக்கும் சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லவும், அது எனக்கு செட் ஆகுமான்னு சரியா தெரியல அப்படின்னு சொல்கிறா. இங்கே கிளாஸில் பார்த்தா நம்ம ஹீரோ சொன்னது தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு கேட்குறான். நீ என்ன பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணுறியான்னு சொல்லி தண்ணி ஊற்றிடுறா. ஏன் அந்த பையன் நம்ம பக்கத்து கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லவோ, நம்ம கிளாஸில் இருக்கவங்களே நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லப்போ ஏன்ப்பா இப்போ இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையனுமே எந்திரிச்சு கிளம்பிடுறான். இப்போ இங்கே நடந்தது நினச்சா பாவமாக இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். எனக்கு என்னமோ அப்படி தெரியல அப்படின்னு அவ சொல்கிறான். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவே நான் மறந்துட்டேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்போ அவள் கிளாப் தட்டுறா. நீ தனியாக இருப்பேன்னு நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லுவான். அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த ஹோட்டாருன்ற பொண்ணை தான் காட்டுறாங்க. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சீனை காட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு போயிட்டு அந்த பையன் கிட்ட இந்த மாதிரி இருந்தேன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் அந்த பையனும் பார்க்குறான். அடுத்த நாள் பார்த்தா அந்த பையன் வந்துட்டு என் கூட டேட்டிங் வரியான்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறான். இதெல்லாம் உண்மைதானு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே ஸ்கூலும் முடியுது. நம்ம ஹீரோ இவக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எனக்காகவா நீ வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லப்போ, ஆமா நான் உன்னை வெயிட் பண்ண வைக்க விரும்பல அதனால தான் அப்படின்னு சொல்றான். பின்னாடி இருக்கவங்களா அந்த பையன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க, இந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமா உனக்கு என்ன மாதிரி ஹேர் இருந்தா பிடிக்கும்னு கேட்கப்போ, எனக்கு ஷார்ட் ஹேர் இருந்தா பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்றான். எதனால என்னை பிக் பண்ணன்னு கேட்கப்போ, அது வேற ஒன்றும் கிடையாது, மற்ற பொண்ணுங்களாம் என்னை இக்னோர் பண்ணிடுவாங்க, நான்